தஞ்சாவூரில் தாவேக தலைவர் விஜயை பின்தொடர்ந்து சென்றபோது விபத்தில் சிக்கிய 19 வயது இளைஞர் கவலைக்கிடமாக உள்ளார் என்ற தகவலை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் குருநாதனிடம் கேட்கலாம். குருநாதன், தற்போது அவருடைய நிலை என்னவாக உள்ளது? அதாவது தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டி அருகே ஐயாசாமிப்பட்டியில் இன்று தாவேகா தலைவர் விஜய் கலந்து கொண்ட பரப்புரை கூட்டம் என்பது நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்காக திருச்சி விமான நிலையத்திலிருந்து சாலை மார்க்கமாக கட்சியின் தலைவர் விஜய் தனது வாகனத்தில் வந்து கொண்டிருக்கும் போது அவரது வாகனத்தை துரத்தியபடி ஏராளமான இளைஞர்கள் இருசக்கர வாகனத்தில் பின்தொடர்ந்து வந்தனர். அப்போது தஞ்சாவூர் மாவட்டம் வலம்பக்குடி அருகே சாலையோரம் நின்றிருந்த காவல்துறை வாகனம் மீது இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர்கள் வாகனத்தை கவனிக்காமல் அதன் பின்னால் மோதி விபத்துக்குள்ளாகினர். இதில் விக்னேஷ் மற்றும் ஹிலால் இந்த இரண்டு இளைஞர்களும் திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த கல்லூரி மாணவர்கள். இவர்கள் இருவரும் படுகாயமடைந்தனர். அவர்களை உடனடியாக அங்கிருந்தவர்கள் மீட்டு தஞ்சாவூரில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இதில் விக்னேஷ் தலையில் பலத்த காயமடைந்து தற்போது உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அதே போல் மற்றொரு இளைஞருக்கு இடுப்பில் முறிவு ஏற்பட்டு அவருக்கு அறுவை சிகிச்சை நடைபெற்று வருகிறது. இதே போல் மாநாடு முடிந்து மேற்கொண்டு இளைஞர்கள் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது தஞ்சாவூர் வல்லம் பிரிவு சாலை அருகே 2 இருசக்கர வாகனங்கள் மோதிக்கொண்டன. இந்த விபத்தில் ஒரு பெண், அதாவது துர்காஸ்ரீ என்பவரும் 2 இளைஞர்களும் படுகாயமடைந்துள்ளனர். உடனடியாக அங்கிருந்தவர்கள் அவர்களை மீட்டு அவர்களையும் தனியார் மருத்துவமனையில் தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த தாவேகா மாநாட்டில் அடுத்தடுத்து வெவ்வேறு இடங்களில் ஏற்பட்ட விபத்தில் 5 பேர் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. விபத்துகள் குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி குருநாதன்.